I want to know what was your overall journey from 2013. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒர்க் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கை வந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. we are not true to that. ரிசைன் பண்ணுறதுன்னு சொன்னது பெட்டரான ஜாப் கிடச்சிச்சு போல இருந்துச்சு. இல்லை ஐ எம் கோயிங் டு சினிமா. படம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாலே 4 பேர் சொல்லுவாங்க. இப்போ பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றப்போ ட்ரையிங் டு பி டைரக்டர் அப்படி இப்படி சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப கூச்சப்பட்டாங்க. இப்போ ப்ரெசன்ட் சினிமாவில் இஃப் யூ ஆர் நாட் கிராஜுவேட் யூ வில் நாட் கெட் யூர் ரெஸ்பெக்ட். நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மரியாதையே ஆரம்பத்தில் கிடைக்கும். ஏன் வாய்ப்பே அப்போ தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் சுந்தர் சி சார். இந்த டிரான்சிஷன் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு அவ்வளோ ஈஸியாக லோகேஷ்? இனிஷியலி ஐ தாட் இட் குட் பி லிட்டில் டஃப், பட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் வெரி டஃப். நான் கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல வரீங்களோன்னு நினச்சேன். ஒரு நாள் அது நடந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும்? ஃபைனலி இட் ஹேப்பன்ட் இல்லை, ஸோ தே அக்செப்டட். Hi everyone, welcome to Career Illuminator, your go-to channel for insights, inspiration and expert advice on building a successful career. Today, I have a film director Lokesh Ajils who is enjoying his success with the recent Tamil and Telugu blockbuster movie 11. Welcome Lokesh to our show. Thank you so much for coming today. Thank you for inviting me. எனக்கு லோகேஷ் எப்படி தெரியும்னா 11 மூவிலேருந்து. 11 மூவி இஸ் அ பிளாக்பஸ்டர் டுடே. எல்லா இடத்துலையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ் டுடே. I want to know more about Lokesh. Before this movie, Lokesh என்ன பண்ணிட்டு இருந்தாரு? What was his ambition before? How he actually entered into the film industry? Would like to know more about it, Lokesh. That's a huge, long story. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ வாஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர். Okay. Maybe that tells the whole story. படித்தாச்சு, முடிச்சதும் வேலை கிடச்சிருச்சு. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பூனே கம்பெனி. Okay. இட்ஸ் அ எம்என்சி கம்பெனி. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பட் சின்ஸ் எனக்கு அந்த ஸ்கூல் டைம்லேருந்தே ஐ வாண்ட் டு பி ஃபிலிம் மேக்கர். Okay. ஸோ பட் ஆனால் திங்ஸ் வந்து அது நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படியே உடனே வேலை அப்படியே போயிடுச்சு அது. ஸோ பட் எனக்கு எப்போவுமே அது மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. வாண்ட் டு பி ஃபிலிம் மேக்கர்ன்றது ஆல்வேஸ் ஸ்டேஸ் இன் மை மைண்டு. அப்போது ஒரு நாள் ஐ டிசைடட், ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒர்க் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஒர்க்கை வந்து நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. we are not true to that பிகாஸ் எனக்கு மைண்டெலாம் இங்கே இருக்குது. ஸோ ஐ டிசைடட் டு குவிட். Okay. ஸோ வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அப்படி தான் 2013 ஐ கேம் இன் டு சினிமா. ஓகே, கிரேட். பட் இந்த டிரான்சிஷன் ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு அவ்வளோ ஈஸியாக லோகேஷ்? ஏன்னா இந்த கனவில் நிறைய பேர் இருப்பாங்க. யூ ஹவ் காட் அ ஜாப், புனேல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதை விட்டுட்டு இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி உள்ள வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுங்கிறது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். இஸ் இட் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன்? See, we can't say it's easy or tough. We can't go into that. Anything is not easy. Especially இப்போ சினி ஃபீல்டுன்றப்போ யூ நீட் டு வெயிட் ஃபார் சம் டைம். யூ நீட் டு ஹேவ் பேஷன்ஸ். உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுங்க. அந்த பொறுமைன்றது இட் நீட்ஸ் அ லாட் ஹியர். ஏன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஆசைப்பட்றோம், இல்லை வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக எடுக்கும். ஸோ வி கான்ட் ஃப்ரேம் த டைம். நம்ம இந்த டைமுக்குள்ளே இது பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமே தவிர இட் மே கோ பியாண்ட் தட். ஸோ அப்படி போகும்போது யூ நீட் டு வெயிட். அந்த பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அண்ட் கம்மிங் ஃபார் யுவர் கொஷின், ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு இது ஈஸியானா நான் டெஃபினெட்லி நாட். வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பையன் எப்படி இருக்கணும், பையன் எப்படி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட லைஃபு கிடச்சிருச்சு இருக்குது. இப்போ நான் அது வேணான்னு சொல்கிறேன் வீட்டில். ஸோ ஹவ் தே ஃபீல்? they felt very bad. லைக் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட பெரிய ட்ரீம் வந்து நிஜத்தில் நடந்துகிட்ருக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு இனிமேல் அது இல்லை அப்படின்னு நான் வந்து உடச்ச பீரியட் அது. தேவர் புரோக்கன் பிகாஸ் அவங்க வெளியில் வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், இஸ் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி, இஸ் ஏர்னிங் சேலரி, அதை சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றப்போ இஸ் இன் டு சினிமா, இஸ் ட்ரையிங் டு பி டைரக்டர் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ரொம்ப கூச்சப்பட்டாங்க. ஹீஸ் ட்ரைங்னு சொன்னாலே வந்து அந்த இடத்துல வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக தான் எல்லாருக்குமே இருக்கும். நாட் ஓன்லி சினிமா இண்டஸ்ட்ரி, எனி இண்டஸ்ட்ரி, ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கோங்க, எனிதிங் விச் இஸ் அவே ஃப்ரம் கன்வென்ஷனல் திங்.
அப்படின்னு இருந்துட்டாலே, அவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொன்னாலே 4 பேர் சொல்லுவாங்க. ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான், பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஆல் கம் ஃப்ரம் தட் டிப்பிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து இது என்னோடய பேஷன், இது என்னோட ட்ரீமு, எனக்கு இதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது, இது எதுவுமே நான் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க எல்லாரும்? ஹூசோஎவர் டோல்ட் யூ இல்லை இது கஷ்டம், முடியாது, தப்பான பாதைக்கு நீ போயிட்டுருக்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அண்ட் ஹவு டு யூ ஃபீல் வென் யூ லிசன் டு தெம் டுடே? இட்ஸ் ஃபைனலி இட் ஹேப்பன் இல்லை. ஸோ தே அக்செப்டட். ஓகே. இது நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து நடக்குமா நடக்காதா, இவன் பண்ணுறது சரியா, இவன் போகிறது சரியா, இவன் லைஃப்பில் வந்து இல் கெட் செட்டில்டா, இல்லை வாட் இஸ் கோயிங் டு டூ, இவன் லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம படம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருப்போம், வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான். இதை கேட்டு அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஓகே இதுக்கப்புறம் எப்போ கேட்டால் எதாவது சொல்லுவாங்க போல இருக்குது அப்படின்னு. இது எப்போ கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, நான் வந்து 2 இயர்ஸில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. 2013 எண்ட் ஐ கேம் டு சினிமா. 15 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட, அடுத்து என்னப்பா பண்ண போகிறேன்னு. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் இங்கே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எத்தனை வருஷம் எடுக்கும்னு நமக்கு தெரியாது. அது ஹவு லாங் அப்படின்றத தாண்டி நடக்குமா நடக்காதான்றது பெரிய கொஷின் மார்க் தான். பட் நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கல. நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்ம அதை சின்சியராக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் அது நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்போ நான் 2015 ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நடந்துடும் அடுத்த வருஷம் இப்படி சொல்லி அவங்க வந்து ஒரு சில ஃபெட்டப் ஆகிட்டாங்க, என்கிட்ட கேட்கறதே நிப்பாட்டிட்டாங்க. நான் இந்த படம் சைன் பண்ணும்போது கூட நான் அவங்ககிட்ட வந்து சைன் பண்ணதை சொல்லலை ஃபஸ்ட்டு இனிஷியலாக. ஏன்னா சினிமாவில் வந்து நிறைய விஷயம் வந்து சடனாக டக்குன்னு நடக்கும். ஓகே. சைன் பண்ணி நம்ம ஒரு 10 டேஸில் வந்து எனிதிங் கேன் ஹேப்பன். அது நடக்காமல் போகலாம், மூவி ஷெல்ஃபில் போட்டு வச்சிடலாம், 2 வருஷம். எனிதிங் ஹேப்பன். ஐ எம் ரெடி ஃபார் தட். ஓகே. பிகாஸ் ஐ நோ தட் இது இட் ஹேப்பன்ஸ் இன் சினிமா, இட் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லோகேஷ், இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க ஃபார் த பட்டிங் டைரக்டர்ஸ், ஃபார் த யங்ஸ்டர்ஸ். எனக்கு என்னென்னா, இந்த மெசேஜ் வந்து தப்பாக போயிடக்கூடாது அவங்களுக்கு. நான் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், வேலையை விட்டுட்டு நான் இந்த இண்டஸ்ட்ரியில் போனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவேன். அந்த மெசேஜ் தட் ஷுட் நாட் கோ ராங் டு த பீப்புள், ரைட்? அதனால் ஐ வாண்ட் டு நோ வாட் வாஸ் your overall journey from 2013. Tell me about your hardships, why you actually got into this genre. Crime thriller ngadhu ipo nariya vandittirukku, we are seeing a series, we are seeing a lot of movies, but why you chose this particular genre? Okay. And what are the hardships neenga face panna hardships 2013 la irundhu, step by step, if you can tell the viewers, it will be helpful for them. அவங்க என்ன ப்ரிகாஷன் எடுக்கணும் பிஃபோர் தே டிசைட் சம்திங். ஓகே, நீங்களே சொல்லிட்டீங்க, இட் ஷுட் நாட் பி பேட் எக்ஸாம்பிள்னு. ஸோ ஐ பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் இட் ஷுட் பி வெரி கிளியர். அவங்களுக்கு நான் என்ன பண்ணுன்றது தான் நான் கிளியராக சொல்ல முடியும். லைக் தட் 2013 வந்து ஐ டிசைடட் டு குவிட் வாட் ஐ வாஸ் டூயிங் தட் டைம். பட் ஆனால் த டெசிஷன் வாஸ் டேக்கன் பை மீ வித் கம்ப்ளீட் நாலேஜ் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னு. ஏன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எதை விட போகிறேன், நான் எதை நோக்கி போக போகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப யோசித்து அந்த முடிவு எடுத்தேன். இப்போ நான் எடுக்கிற முடிவு வந்து நான் திரும்ப வந்து ஐ கான்ட் சேஞ்ச் இட். ரைட். நான் வந்து ஒரு பொசிஷனில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு கம்பெனியில் நல்லா சம்பாதிக்கிறேன். நான் இப்போ அதை ரிசைன் பண்ணிவிட்டு சினிமாக்குள்ளே வரப்போகிறேன். நான் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே நமக்கு செட் ஆகலை அப்படின்னு திரும்ப போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு இல்லை. நான் யோசித்தது இதை முடிஞ்சிருச்சு, இந்த கெரியருக்குள்ளே போக போகிறோம், இதில் நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை பண்ணாமல் வரக்கூடாது. எக்ஸலண்ட். அதுதான் டிசைட் பண்ணது. அப்படி டிசைட் பண்ணி தான் நான் சினிமாக்குள்ளே வந்தது. ஸோ அது 2013 அப்புறம் இனிஷியலி ஐ தாட் இட் குட் பி லிட்டில் டஃப், பட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் வெரி டஃப். டஃப் இன் த சென்ஸ் அப்படின்னா இட் வில் பிரேக் யுவர் ஷேக்கிள்ஸ். நான் கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல வரீங்க. நெவர். ஓகே. நெவர். Lokesh, I mean, it's very touching to hear this whole struggling journey. எங்கே அந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைச்சது உங்களுக்கு? How did you actually hit that? அந்த புல்ஸை எப்படி அடிச்சிங்க ஃபஸ்ட் டைம்? எப்படி அந்த என்ட்ரி கிடைச்சது உங்களுக்கு மூவிக்குள்ளே? நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து சினிமாவுக்கு போகணுன்றது ஐடியா. அப்புறம் அது லேட்டரானால் அது வந்து ஒரு டிசிஷனாக மாறிடுச்சு. ஆனால் மேஜர் இஷ்யூ என்னென்னா, எனக்கு சினிமாவில் யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது, சினிமா கான்டாக்ட் இருக்கிற பர்சன்ஸ் கூட தெரியாது. நான் வந்து சினிமாவுக்கு தெரிஞ்ச
சினிமா கான்டாக்ட்ஸ் இருக்கிற பர்சனே தேடிட்டு ஃபஸ்ட்டு அதை தான் தேடினேன். ஓகே. நான் டேரெக்டாக சினிமா கான்டாக்ட்ஸ் இருக்கவங்க கூட தெரில, அதாவது சினிமாவில் இருக்கிறவங்கள தெரில, ஏன்னா அது ரொம்ப தூரமாக இருந்தது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அப்படிலாம் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு ஓகே. அப்படி ஒரு கான்டாக்ட் வந்து அவர்கிட்ட சொல்லி வச்சு, அவரும் டைரக்ட் கான்டாக்ட்லாம் இல்லை சினிமா பர்சனல்ஸாக, அவருக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸு அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் போய் ஏதோ ஒரு கான்டாக்டில் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு 2013 எண்டில் ஆடாம ஜெயிச்சமோடா அப்படின்னு ஒரு படம், டைரக்டர் பத்ரி அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு வேக்கன்சி இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. அட் த சேம் டைம் நான் வந்து இதை என்கிட்ட சொல்லிட்டாங்க முதல்ல. ஓகே. இது மாதிரி ஒரு 10 days 15 days கழித்து ஷூட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் த டைம். ஓகே. ஏன்னா இது கிடைக்கிற வரைக்கும் இதை விட முடியாது இல்லையா, அதனால் நான் ஐ வாஸ் வெயிட்டிங். ஸோ இப்போ இது வந்து எனக்கு ஆஃப்டர் ஃபியூ கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைப்பா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டேட் சொல்லிட்டாங்க. அந்த டேட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 15 days பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் என்ன நாலேஜோடு உள்ளே போனீங்க லோகேஷ்? ஐ கம் டு தட் பாயிண்ட். ஓகே. இட்ஸ் வெரி ஃபன்னி. ஓகே. ஸோ எனக்கு இப்போ வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டேன். ஓகே. இது இங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஐ ரிசைன் இட். போயிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். வீட்டில் யார்கிட்ட சொல்லலை. ஓகே. ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் தான் இருக்கேன். பேசிக்லி நான் வந்து அப்போது எனக்கு ஜாபே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஜாஸ்தி. இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 2013 ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஆள். ஸோ அதனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அது எப்போ சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எனக்கு. ஏன்னா எனக்கு சொல்கிற தைரியமே இல்லை. தைரியம் இல்லைன்னா எனக்கு சொல்கிறது பிரச்சனை இல்லை, அவங்கள எப்படி அவங்க சொன்னால் என்னவா அவங்ககிட்டேருந்து ரியாக்ஷன் சொன்னால் எனக்கு தெரியும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அவங்க ஃபீல் பண்ணுறதை பார்க்குறதுக்கு, அவங்க உடையிறதுக்கு, அதை பார்க்குறதுக்கு நான் தயாராக இல்லை எனக்கு அப்போது. அதனாலே வந்து நான் டெய்லியே சொல்லலாம் நினைப்பேன், இன்றைக்கி சொல்லலாம் நினைப்பேன். ஜாலியாக ஃபீல்டில் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நாளைக்கு சொல்லலாம். இது இப்படியே போயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் டே இப்போ மண்டே மார்னிங் அங்கே ஷூட்டிங்கு. ஓகே. சண்டே வந்துடுச்சு. நான் இன்றைக்காவது சொல்லி ஆகணும் வீட்டில். ஓகே. அது நான் காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி சொல்லலாம், எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஈவினிங் இப்போ வந்து 6-7 ஆகிடுச்சு நினைக்கிறேன். 7 ஆகிடுச்சு. எனக்கு வந்து அப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு அவ்வளோ தயக்கமாக இருந்தது. ஏன்னா இது வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் அது க்ரியேட் பண்ண போது எனக்கு தெரியும். அதனாலே எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. பட் இப்போ நான் வந்து பஸ்ஸு பிடிச்சி வந்தாகணும் சென்னைக்கு. இப்போ எனக்கு லாஸ்ட் பஸ் இங்கே 9:30 10 o'clock எங்கள் ஊரில் இருந்து, காஞ்சிபுரம்லேருந்து. நான் மணி 7 ஆகிடுச்சு. எப்பயாவது சொல்லி தான் ஆகுன்றதுக்காக ஐ ஓப்பன் இட். சொன்னதுக்கப்புறம் தேவர் ஆல் ப்ரோக்கன். எல்லோரும் வெல் ஷாக், ஆக்சுவலி ஷாக். நான் ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணுறதுன்னு சொன்னது பயங்கர ஷாக்கு அவங்களுக்கு. ஏன் ரிசைன் பண்ண அப்படின்னு அவங்களுக்கு நான் அடுத்த எதுக்காக ரிசைன் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா, அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன நினச்சிருப்பாங்க, பெட்டரான ஜாப் ஏதாவது கிடச்சிச்சு போல இருந்துச்சு. இல்லை ஐ எம் கோயிங் டு சினிமா அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் செகண்ட் ஷாக்கு. அவர் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து கேட்டார், இதை விட்டுட்டு போறியாங்க, என்ன சம்பளம் என்ன கொடுத்துட போகிறாங்க உனக்கு அப்படின்னு. ஒன்று அப்போ வந்து இப்போ எனக்கு சொன்னதாங்க என்ன சம்பளம் அப்படின்னு, மாதம் 5000 ரூபா, டெய்லி 100 ரூபா பேட்டா அப்படின்னு. அவங்க அப்பா அப்படியே பார்த்தார் என்ன. எங்கள் அம்மா பார்த்துட்டு, இவன் ஏதாவது தெரிஞ்சு தான் பேசுகிறானா, இவன் தெரியாதா பேசுகிறானா, இது 5000 சேலரின்றான், 100 ரூபா பேட்டாங்கிறான், என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு. தேவர் லைக், இது ஏன் இப்படி இதை போய் தி பெஸ்ட்லேருந்து ஏதோ ஒஸ்ட்டுக்குள்ளே போகிறான், அது வந்து இவ்வளோ ரொம்ப கன்விக்ஷனாக பேசிட்டு போகிறானே அவன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பெரிய கவலையை உண்டு பண்ணிச்சு அது. பட் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் தான் ஐ கேம் டு வந்தாச்சு. ஆமாம், டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணி அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்க்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்னா எப்படி தான் இருக்குமா அப்படின்னு. ஸோ நான் அந்த படத்தில் வந்து நான் டைரக்ஷனை பற்றியோ அதை பற்றில எதுவுமே கற்றுக்கல. நான் ஃபஸ்ட் சினிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே இதுதான் சினிமா, ஓகே இவங்களாம் இது பண்ணுறாங்க, இப்படி தான் நடக்கும், இதுதான் ப்ராசஸ்ஸு, காலையில் வந்து அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸோ இது இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு அந்த படம் ஃபுல்லாக போயிடுச்சு. கோயிங் டு டைரக்ஷன், அதெல்லாம் அந்த ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஷூட்டிங்னா என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு அது போயிடுச்சு. ஸோ அது வந்து படம் ஒரு 1 year அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் சுந்தர் சி சார். தேர் இட் டுக் அ செகண்ட் ஷிஃப்ட் இன் மை கெரியர். ஸோ அது வரைக்கும் ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட் படம் சொன்னேன் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 year ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபிலிம் டு ஒர்க். எந்த படத்துலையுமே ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை.
ஐ வாஸ் வெரி பிளண்ட் தட் டைம். அந்த டைமில் என்ன பண்ணுவீங்க லோகேஷ்? ஐ மீன் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, இஃப் யூ வாண்ட் டு கட் அ ட்ரீ ஃபர்ஸ்ட் ஷார்பன் யோர் சா அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த 1.5 வருஷம் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பரேஷனில் இருந்தீங்களா, அல்லது உடஞ்சி போய் வீட்டில் தான் இன்னொன்று உட்காந்து? உடஞ்சி போகல, அதுதான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஏன் நான் உடஞ்சி போகல அப்படின்னா, திஸ் டிசிஷன் வாஸ் கான்ஷியஸ்லி டேக்கன் பை மீ. ஓகே. எனக்கு அதனால் எங்கேயுமே நான் உடையிறதுக்கான எனக்கு அந்த அந்த மனநிலையே எனக்கு வரல. ஏன்னா என்னை மீறி எதாவது நடந்திருந்து அப்படின்னா, நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ நடக்குது அப்படின்னா ஐ கேன், ஓகே. நம்ம நீங்கள் சொல்லும்போது உடஞ்சி போகலாம். இது எல்லாமே நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ம். எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்தேன். அதனால் அது நடக்கும்போது எனக்கு வந்து அது பெரிய ஒரு எப்படி சொல்ல, உடஞ்சி போகிற சுச்சுவேஷன்லாம் இல்லை. பட் ஆனால் டஃப்பாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பிஃபோர் கம்மிங் டு சினிமா, எனக்கு தெரிஞ்ச ஹாலிவுட் படம்லாம் வந்து ஒரு 4 தான். அது விரல் விட்டு எண்ணில் அனகொண்டா, ஜுராசிக் பார்க், ஸ்பைடர்மேனு, கிங் காங்கு, இவ்வளோ தான் நமக்கு தெரியும். அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் எந்த பேசணும் எனக்கு தெரியாது. ஓகே. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஏன்னா எனக்கு வந்து இதுதான் கெரியர் டிசைட் பண்ணியாச்சு. அப்போ இந்த கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும். நாளைக்கு நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது வந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை பாரு, இதை படி அப்படின்னு. அப்படி தான் நான் வந்து எல்லா ஜானர் படமும் பார்க்க ஆரம்பித்தேன். கிரேட். ஸோ அதான் சொன்னேன், அந்த 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 டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் கூட எனக்கு வந்து மைண்ட் வந்து கவலையாக இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். இதை வந்து இன்றைக்கி இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அந்த கஷ்டம் இருக்குமே தவிர ஐயோ நம்மளுக்கு இப்படி நடக்குது, ஓகே, அந்த அது அது எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அன்றைக்கி ஃபுல்லாக நான் எனக்கு பிடிச்சது ஏதோ பண்ணியிருந்திருக்கேன். மனசுக்கு திருப்தியாக நீங்கள் பண்ணிருக்கீங்க. புரியுது. பிஃபோராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் டெய்லி எனக்கு ரொட்டீன் ஒரே ஒர்க் தான். நான் காலையில் எழுந்திரிச்சு ஈவினிங் 6 வரைக்கும் நான் என்ன செய்வேனோ அதே தான் அடுத்த நாளும் செய்வேன். ஓகே. அதே தான் அடுத்த நாளும் செய்வேன். அது எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே போக போக எனக்கு பேரலாக என்னோடய மைண்ட் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப போரிங்ன்றதை தாண்டி மோனோட்டோனஸ் மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது நான் மெயினாக வந்து ரிசைன் பண்ணியே ஆகணுன்ற டிசிஷன் எடுத்த காரணம் வந்து ஐ வாஸ் நாட் ட்ரூ டு த ஜாப். யூ ஆர் நாட் ட்ரூ டு யுவர் செல்ஃப். யா, நான் அந்த வேலைக்கும் நான் ட்ரூவாக இல்லை. பட் நான் ஒன்று கேட்குறேன் லோகேஷ், இன்னைக்கு டுடே யூ டுக் so many years to give a blockbuster. இதே இது நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பதில் விஸ்காமோ அல்லது சம்திங் ரிலேட்டட் டு ஃபில்ம் ஆர் மூவி இண்டஸ்ட்ரி பற்றி ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜேர்னி இன்னும் ஷார்ட் ஆகி ஒரு 5 வருஷத்துலையோ அல்லது 3 வருஷத்துலையோ ஒரு பிளாக்பஸ்டர் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர் திஸ் இஸ் நார்மல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நெவர். அப்படி நீங்கள் ஒரு விஸ்காம் படிச்சிட்டாலோ இல்லை ஒரு டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சிட்டாலோ அது ஒரு 3 இயர்ஸில் 5 இயர்ஸில் நடந்துரும் அப்படின்னா சந்தோஷம், நடந்தால் சந்தோஷம். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அது யாருக்கா நடந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் இட்ஸ் நாட். பட் அதையும் தாண்டி என்ன தேவைப்படும் லோகேஷ்? நம்ம எல்லாருமே வந்து +1 +2 முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. தட்ஸ் அ சிஸ்டம் ஹவு இட் இஸ் பில்ட் டுடே. எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு காலேஜ் போயிருந்தேன். நான் அங்கே சொன்னதுமே அதுதான், எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். அது பேசிக் இல்லையா? சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சினிமாவுக்கு அது பெருசாக தேவைப்படாது, சினிமா பற்றி நாலேஜ் இருந்தால் போதும். நோ, நெவர். இப்போ ப்ரெசன்ட் சினிமாவில் இஃப் யூ ஆர் நாட் கிராஜுவேட் யூ வில் நாட் கெட் யூர் ரெஸ்பெக்ட். நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே அந்த மரியாதையே ஆரம்பத்தில் கிடைக்கும். ஏன் வாய்ப்பே அப்போ தான் கிடைக்கிது. ஓகே, படிக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்ற பீரியட்லாம் போயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு அது நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன். பீப்புள் ஆர் திங்கிங் லைக் ஓகே நமக்கு வந்து நம்ம கிராஜுவேஷன் முடிக்கல, வி ஹேவ் அரியர்ஸ், நம்ம வந்து பட் நம்ம அந்த ஃபீல்டிலே வேலை பார்க்க போகிறோம், நம்ம சினிமாக்கெல்லாம் போக போகிறோம். சினிமாக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இன்னும் இருக்குது. நீங்கள் படிக்கணும், யூ ஹேவ் டு பி கிராஜுவேட். அது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சினிமாவில் யூ வில் கெட் யுவர் ரெஸ்பெக்ட். பேசிக்கலாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணியிருக்க, இதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதுக்கு மேலே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறதுக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனின்னு சொல்கிறதுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சீயிங் யூ வில் பி டிஃப்ரெண்ட். ரெண்டாவது மேபி சம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேரோட எப்படி பார்க்குறாங்கன்னா, ஓகே அவன் வந்து ஒரு வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கான்னா இஸ் சம்திங் யூ வாண்ட்ஸ் டு பர்சியூ. ரெண்டாவது இல் டூ குட், இல் பி குட் டு இஸ் ஒர்க் அப்படின்றத
தே பிலீவ் ம். ஓகே இவன் பரவாயில்ல ஒரு வேலையை விட்டுட்டு இங்கே சினிமாக்குன்னு வந்திருக்கான் அப்படின்னா இஸ் வெரி ட்ரூ டு இஸ் பேஷன் அப்படின்றத வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஓகே. அதுக்காக கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன். ம். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சினிமாவுக்கு வரீங்களோ இல்லையோ, சினிமாவில் இருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதர் ஃபீல்ட் போகிறீங்களோ இல்லையோ, வாட் எவர், நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக அந்த டிகிரின்றது ஒரு ஒரு கிராஜுவேஷன்றது இட் நீட்ஸ்.